பெரிய மேளா பண்ணினான் கிருஷ்ணன். அஷ்டமழிகள்லாம் வந்திருக்கா. ஒவ்வொருத்தரையா திரௌபதி கேட்கிறா, நீ என்னத்துக்கா கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்ட? கிருஷ்ணனுக்கு சேவை பண்றதுக்கு தான் எல்லா மகிழ்ச்சிகளும் சொல்ற. கல்யாணம் பண்ணிண்டா உன்னுடைய சரண தூளி சுவாதீனமா எனக்கு கிடைக்கும். இப்படி கிருஷ்ணனை வாசல் நிற்க வச்சுட்டு இந்த ராதைக்கு சேவை பண்ற கோபிகைகள்லாம் இருக்கா பாருங்க, அவ திமிரா உள்ள போறாளாம். வாதயத்தே மிருதுவே. இந்த ராதைக்காக என்ன வேணான்னு செய்யறானாம், செய்யறதுக்கு தயாரா இருக்கானா. குருக்ஷேத்திரத்தில் ஒரு பெரிய மேளா பண்ணினான் கிருஷ்ணன். கோபிகைகள் எல்லாம் அழிச்சுன்னு வந்துட்டான் கோகுல் பிருந்தாவனத்திலேருந்து குருக்ஷேத்திரம். திரௌபதி வந்திருக்கா, அஷ்டமழிகள்லாம் வந்திருக்கா. ஒவ்வொருத்தரையா திரௌபதி கேட்கிறா, நீ என்னத்துக்கா கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்ட? எல்லாரும் என்ன சொல்றா தெரியுமோ, கிருஷ்ணனுக்கு சேவை பண்றதுக்கு, கிருஷ்ணனுக்கு சேவை பண்றதுக்கு தான் எல்லா மகிழ்ச்சிகளும் சொல்றா. அதில் காளிந்தி சொல்றா, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணன் எங்க இருக்கானோ அந்த கிரகத்தை, அந்த அறைய பெருக்கி தள்ளுற தொடப்பக்கட்டையா நான் இருந்தா எனக்கு போறோம். அதை கிளீன் பண்ற தொடப்பக்கட்டையா நான் இருந்தா போருங்கிறா காளிந்தி. அப்படி ருக்மிணி தேவியும் யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மஹந்தஹாவஞ்சல் 7 ஸ்லோகம் எழுதி அனுப்புறாளோ கிருஷ்ணனுக்கு. 7வது ஸ்லோகம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது துவாரகாதீசன், சர்வேஸ்வரன், பிரம்மண்ய தேவன், சரணாகதவத்சலன், ஸ்ரீயப்பதி, ஸ்ரீனிவாசன், இதெல்லாம் கண்டு பிரமிச்சில்ல. பின்ன எதுக்கு தெரியுமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்? கல்யாணம் பண்ணிண்டா உன்னுடைய சரண தூளி சுவாதீனமா எனக்கு கிடைக்கும். யஸ்யாங்கிரி பங்கஜரஜ ஸ்னபனம். அப்படி பிரார்த்தனை பண்றா. கிருஷ்ண சரணம், கிருஷ்ண பாத தூளி வேணும், நான் தொடப்பகட்டையா கூட இருப்பேன். யத்கிங்கரீஷு பகுஷः கலு காகுவாணி நித்யம் பரஸ்ய புருஷஸ்ய சிகண்ட மௌளேஹே. தஸ்யாஹ கதா ரசநிதேஹ விருஷபானுஜாயாக தத்கேளி குஞ்ச. தத்கேளி குஞ்ச பவன பவனாங்கண மார்ஜனீஸ்யா. கிருஷ்ணனுக்கு உள்ள அனுமதி கிடையாது. இந்த நிகுஞ்சத்துக்கு, ராதா உள்ள இருக்கிற நிகுஞ்சத்துக்கு கிருஷ்ணனுக்கு அனுமதி கிடையாது. அவன் வாசல்லையே கையை கட்டின்னு நிற்கிறான். இப்படி கிருஷ்ணனை வாசலை நிற்க வச்சுட்டு இந்த ராதைக்கு சேவை பண்ற கோபிகைகள்லாம் இருக்கா பாருங்கோ, அவ திமிரா உள்ள போறாளாம். அவ சுவாதீனமா போலாம். அவ எல்லாருக்கும் அனுமதி உண்டு. கிருஷ்ணன் வாசல்லையே நிற்கிற. உள்ள போயிட்டு வரா பிறகு சும்மாவது போயிட்டு வரா, கிருஷ்ணனை வம்புக்கு இழுக்கிற மாதிரி. அங்க உள்ள போயிட்டு வர அந்த கோபிகைகள் எல்லாம் பார்த்து, சகிகளை பார்த்து கிருஷ்ணன் யத்கிங்கரீஷு பகுஷா கலு காகுவாணி இனிமையா பேசுறான், கொண்டாடுறான். எவ்வளவு பாக்கியம் உங்களுக்கு, ராதைக்கு சேவை பண்றதுல இவ்வளவு அழகா இருக்க, நல்ல குணவதியா இருக்க அப்படின்னு அவளை உச்சி குளிர்ந்து போற மாதிரி கொண்டாடுறானா கிருஷ்ணன். நித்யம் பரஸ்ய புருஷஸ்ய சிகண்டமௌ. யாரு கொண்டாடினான்னா பரமாத்மா கொண்டாடுறான் கிருஷ்ணன். தஸ்யாஹ கதா ரசநிதேஹ. எதுக்கு இப்படி கொண்டாடுறான்னா, அவத்தி அந்த தொடப்பக்கட்டை விட்டு பெருக்கின்னு இருக்காளாம் ராதை இருக்கிற அறைய. அவளை பார்த்து கிருஷ்ணன், செத்த அந்த தொடப்பக்கட்டை கூட நான் பெருக்கிறேன், நான் சுத்தம் பண்றேன், நீ போய் தொடப்பக்கட்டை எடுத்துன்னு சுத்தம் பண்றதான்னு அவ கிருஷ்ணனை கேட்கிறா.
அதுக்கு இவர் சொல்றார், தொடப்பக்கட்டை எடுத்துன்னு பெருக்கணும்னு நான் ஆசைப்படலை, ராதை இருக்கக்கூடிய நிகுஞ்சத்தை பெருக்கிற தொடப்பக்கட்டையாவே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.